Hi everyone, welcome to Benita's Food Book. இந்த வீடியோல ரொம்ப சிம்பிளா சீக்கிரமா செய்யக்கூடிய டேஸ்டான ஜவ்வரிசி பாயசம் எப்படி குக்கர்ல செய்யறதுன்னு பார்க்கலாம். 1.5 கப் ஜவ்வரிசி எடுத்திருக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஜவ்வரிசியை கழுவிட்டு அதை குக்கரில் சேர்த்துக்கோங்க. ஜவ்வரிசி மூழ்கி இருக்கிற அளவுக்கு கொஞ்சம் கூடுதலாகவே தண்ணி சேர்த்துக்கோங்க. இது ஒரு 2 விசில் வாரது வரைக்கும் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஜவ்வரிசி நல்லா வெந்துடுச்சு. இதில் 5 கப் பால் சேர்த்துட்டு ஜவ்வரிசியை நல்லா கிளறி விட்டுக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிடும். பால் நல்லா கொதிக்கட்டும். இதில் கொஞ்சம் கீ சேர்த்துக்கோங்க. ஒரு கப் சுகர் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். பாயசம் ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இனி கேஷ்யூ நட்டும் ரைசினும் கீழே வறுத்து சேர்த்துடலாம். கீல கேஷ்யூ நட் சேர்த்துக்கோங்க. கோல்டன் ப்ரௌன் கலர் வாரது வரைக்கும் ஃப்ரை செய்துட்டு இதை பாயசத்தில் சேர்த்துக்கோங்க. அதே கீழ கொஞ்சம் ரைசன் சேர்த்துக்கோங்க. அதுவும் பலூன் போல் ஆனதுக்கப்புறம் கீயோட சேர்த்து பாயசத்தில் சேர்த்துக்கோங்க. ஜவ்வரிசி பாயசம் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பெனிட்டாஸ் ஃபுட் புக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.